கணேச சரணோ சரணம் கணேசா, கணேச சரணோ சரணம் கணேசா, கணேச சரணோ சரணம் கணேசா, கணேச சரணோ சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழ, அதற்காக அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்க கொஞ்சம் முன்னக்கூட்டியே பார்ப்பீங்க. பொங்கல் திருநாள் என்றோ அதற்கு முன்பே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனதருமை நேயர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே பார்க்க போறீங்க. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள், போராட்ட குணமுடையவர்கள் பேர். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே தாய் பாசம் அதிகமா இருக்கும். தாய்க்கும் மேஷராசி பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் இருக்கும். ஒரு மேஷராசி பையன் வாழ்க்கையில நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது யாருன்னா எங்க அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த தாய் அவ்வளவு ஆசையாக மேஷராசி பிள்ளைகளை வளர்த்திருப்பாள். இந்த வாரத்துல உங்க ராசியில ராகு, 7ல கேது, சந்திரன். சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை உங்களுடைய 7வது ஸ்தானத்தில் ஆரம்பிச்சு உத்தியோகஸ்தானம் வரைக்கும் கொண்டு போற. தை பிறந்தாச்சு, நல்ல கல்யாண தேதியும் வந்தாச்சு. அப்படி வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல கல்யாண செய்தி, கலகலப்பான செய்தி வருகிறது. அப்படி அற்புதமான காலம். எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள், திருப்பு முனைகள் நிறைந்த வாரம் இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அதுவும் சூரிய பகவான் இப்பொழுது உங்களுடைய 10வது ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஒரு உயர்வான நேரம். அந்த சூரியனுடைய அனுகூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்த போறது. நல்ல உத்தியோகம் பல இளைஞர்களுக்கு இப்ப கிடைக்கும். புதனுடைய பார்வை 3ஆம் இடத்து புதன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து பெரும் புகழ் தருவார்னு இருக்கு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கடித்திருப்போரை நிந்தனை செய்வோம் நாம் பாரதி. உழவர் பெருமக்களுக்கு இது உற்சாகமான வாரம். தமிழர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வாரம். இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த வாரம் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதை தவிர்க்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிகெட்டு தடுமாறி எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாயின்னு பாடுகிறார் இல்லையா? அந்த மாதிரி இந்த கடன் வாங்கினால் சூழ்நிலை இப்படி மாறி போயிடும். மேஷராசிக்காரர்கள் கடன் வாங்குவதற்கு உகந்த காலம் இது இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி இப்ப பேசக்கூடாது. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். உங்கள் அன்பு பிள்ளைகள் புதிய புதிய பொருள்களை வாங்குவார்கள். ஒரு நகை வாங்குறதுல, கார் வாங்குறதுல உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப ஆர்வம் இருக்கு.
வாழ்க்கையில் உயர்ந்து வருவாங்க. நாகதோஷம் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கு. இந்த நாகதோஷம் என்று சொன்னாலே, நாகம் என்று சொன்னாலே இது யாரை குறிக்கும்னா ராகு பகவானைத்தான் அதிகம் குறிக்கும். உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தினந்தோறும் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்யணும். மேஷ ராசிக்காரங்க இந்த வாரம் நல்லா இருக்கும். 9ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் மாணவர்களுக்கு நல்ல கல்வி விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் தொடர்பான உங்களுடைய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் வெற்றிகரமாக நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் இடுவீர்கள், சக்சஸ்ஃபுல் ஆகும். பெண்களுக்கு அலுவலகத்துல புதுசா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். வேலைக்கு செல்வோர், வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்போருக்கு இது நல்ல வாரமாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சோ அது தீர்வதற்கு சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு இது அருமையான நேரம். உடல் நலம் நல்லா ஆகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி தரும் வாரம் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு சில பயணங்கள் இருக்கும். அந்த பயணம் சந்தோஷமான பயணமா இருக்கும். சுப விஷயங்களில் பங்கெடுத்துக் கொள்ள பலர் பயணம் செய்வீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்துல குரு. உங்கள் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறீங்களா? கிடைக்கும். கல்யாண விஷயத்தை உங்க வீட்டில் எதிர்பார்க்கிறீங்களா? நடக்கும். காது குத்து, சீமந்தம், வழகாப்பு, இந்த மாதிரி சுப விஷயங்கள் நடத்தி தருவதற்கு குரு பகவான் துணையா இருக்காருங்க. உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? மூத்த சகோதரர் வாழ்க்கையில் பல நன்மைகள் இப்ப நடக்கும். பெரியப்பா குடும்பம் ரொம்ப ஆதரவா இருக்கும். இப்போ பினான்சியலா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. மனமகிழ்ச்சி ததும்பும் ஒரு வாரம். அப்படித்தான் பார்க்கணும். மனமகிழ்ச்சி ததும்பும். பணபரஸ்தானங்கள் நல்லா இருக்கு. 2, 5க்கு உரிய புதன் 8ல உட்கார்ந்தான். வியாபாரிகளுக்கு நல்ல பண வருமானம் வரும். மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருவதில் தடைகள் இருந்தால் தடைகள் நீங்கி நல்லபடியா படிப்பு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வந்து சேரும். வெளிநாடுகளில் பணிபுரியுறீங்க, வேலைக்கு போய்கிட்டே நீங்க வந்து படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலை பார்க்குறீங்க, வேலையை எதிர்பார்க்குறீங்கன்னா இப்ப வேலை கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் இப்போ நல்லா இருக்கு. பாக்கியத்துல சூரிய பகவான், தந்தை வழி உறவினர்களின் உதவிகள் நல்லா கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் இல்லங்களிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது. அதுக்கு உங்களுடைய பயணம். தந்தை வீட்டார், நம்முடைய உறவுகள் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ரொம்ப நல்ல வாரம். செலவும் நிறைய ஆகும். மனமகிழ்ச்சிக்காக செலவுகள். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் உங்க வீட்டுக்கார வீட்டில் உள்ளவங்க மகன், மகள், மனைவி கலந்துக்கணுங்கிறாங்க. அதுக்காக நல்ல நல்ல ஆடைகள் வாங்குவீங்க. நிறைய செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல செலவுகளும் அதிகங்க, குதூகலமும் அதிகங்க, மனமகிழ்ச்சியும் அதிகங்க. நல்ல வாரங்க இந்த வாரம். வியாபாரமும் நல்லா இருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோட சேர்றாரு. அன்னையுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. வயத்து பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க. மொத்தத்துல இது நல்ல வாரங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் பாக்கு வண்ணம். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூரணம். குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது வெற்றிகரமான நேரம். வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய நல்ல நோக்கங்கள் இப்ப நிறைவேறும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். படிப்பதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு உயர்வான நேரம்.
அதே நேரத்துல அட்டமத்து சனி, உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அட்டமத்து சனி திருக்கணிதப்படி இந்த வாரம் விலகிறாரு. நாளைய தினம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அஷ்டமத்து சனி விலகுகிறார். விடுதலை விடுதலைன்னு பாரதி பாடினானே, அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை முதல ராசிக்காரங்களுக்கு இப்ப உதயமாகுது. 7.5 சனி மாதிரி, அர்த்தாஷ்டம சனி மாதிரி, அஷ்டமத்து சனி மாதிரி ஆட்டி படைக்கக்கூடிய கிரகங்கள் இல்லை, காலம் இல்லை. இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்துச்சு பாருங்க. கடந்த 2.5 ஆண்டுகளா எவ்வளவு கேவலப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் இன்னைக்கு மெல்ல மெல்ல இன்னைக்கு மாறப்போகுது. 17ஆம் தேதி சனி பயிற்சி பாருங்க. அதன் பிறகு மெல்ல மெல்ல நமக்கு மாற்றங்கள் ஏற்பட துவங்குங்க. வேலை ரீதியா இருந்த பிரச்சனைகள் மறையும், வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். நம்மை விட்டு பிரிந்து சென்ற நல்ல பணியாளர்கள், நம்மளுடைய கம்பெனியில நல்ல பணியாளர்கள் நினைச்சிருப்போம், வேலையை விட்டு போயிருப்பாங்க. இப்பதான் உங்களுக்கு நினைவு வரும், அடாடா நம்ம பணியாற்றி அந்த இடத்துக்கு மீண்டும் போயிருவோம், அந்த இடம் நமக்கு சொர்க்க பூமியா இருந்துச்சுன்னு தேடிக்கிட்டு வருவாங்க. குடும்பத்துல ரொம்ப நல்ல நேரம், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும், சுப வைபவங்கள் உங்கள் குடும்பத்தார், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லங்களில் கூடும். சகோதர உறவுகளில் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருங்க. நிலபுலங்கள் வைத்திருந்தால் அதுல கொஞ்சம் கவனமா பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. புதுசா சொத்து வாங்குற விஷயத்துல இப்ப ஈடுபடாதீங்க. தனியா ஒரு நிலம் வாங்கணும் ஈடுபடாதீங்க. மீறி வாங்க வேண்டியிருந்துச்சுன்னா சொந்த ஜாதகத்துல அதுக்கு ஆதரவு இருக்கா பார்த்துக்கிடுங்க. குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நேரம். உங்க குல தெய்வம், அந்த தெய்வத்தின் வழிபாடு உங்களை வாழ்க்கையில உயர்த்துங்க. ரொம்ப நல்ல நேரங்க. ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவோருக்கும் இது நல்ல வாரம். சோ வியாபாரத்துல, குடும்பத்துல, வேலையில நல்லா இருக்குங்க இந்த வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து பயணத்தை துவக்குகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். நிறைய பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லது. இப்ப ராகு இருக்காரு, உங்களுக்கு நன்மையை செய்வார். ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நோக்கி இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். 7ல் சனி, இப்போ ஒரு 8ஆம் இடத்துக்கு போறாரு. நாளைய தினம் அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் பாருங்க, அங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிடணும். உயரதிகாரியை பகைச்சுக்கிட கூடாது. உங்க உயரதிகாரி இப்போ உங்க மேல ஒரு கோபத்தில் இருப்பாரு, சில நேரம் வன்மமா இருப்பாரு. நீங்க பொறுத்துக்கிட்டு போங்க. கடகராசிக்காரங்களுக்கு அதுதான் நல்லது. எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் உங்கள் மேல இருக்கு பாருங்க, அதனால உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும். வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் இந்த வாரம் கிடைக்கும். உங்க செல்வாக்கு, செல்வ செழிப்பு எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல நேரங்க. அதனால வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் நல்லா இருப்பீங்க, நிம்மதியா இருங்க, ஒரு கவலையும் பட வேண்டாம். இந்த வாரம் கல்வி முயற்சிகளில் மாணவர்களுக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகமா இருக்கும். பயத்துல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இப்ப கொஞ்சம் அதிகம் தெரியலாம். கடகராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு எது துணை என்றால் இந்த வாரம் உங்களுடைய தைரியம் தான் துணை. வாழ்க்கையுடைய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தருக்கு அவருடைய கல்வி அறிவு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்யும், அவர் அதை புரிச்சுக்கிடணும்.
ஒருவருக்கு அவருடைய செல்வம் வாழ்க்கையை உயர்த்துமா? அந்த செல்வ நிலையை பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தைரியம் உங்களை காப்பாற்றுமா? தைரியத்தை பிடிச்சுக்கிடணும். இந்த வாரம் உங்களுடைய தைரியம் சிம்மராசிக்காரர்களுக்கு உயர்வை தரப்போகிறது. ராசிநாதன் சூரியன் இப்ப 6ஆம் இடத்துல இருக்க. சனி பகவான் நாளைய தினம் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை 3ஆம் இடத்திலிருந்து துவக்குகிறார். இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வாழ்க்கையிலே நிறைய செலவுகள் இப்ப இருக்கும். ஆனால் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். எங்க அடுத்து நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரியுதுங்க. நம்ம மகளுக்கு வீட்டுல ஒரு திருமணம் வச்சிருக்கோம். அந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் நிறைய செலவு தான் செய்வோம். ஆனா மனசுல சந்தோஷம் இருக்கு இல்லைங்க. மகளுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்குறது சந்தோஷம், அவளுக்கு நகைகள் வாங்குவதில் சந்தோஷம். பார்த்து பார்த்து ஆசாசையா செய்வோம்ல. அப்ப பணத்தை பார்ப்போமா? நமக்கு நெருக்கடி 1000 இருக்கும். ஆனா மக வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆசையா செய்வோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நேரம் இந்த நேரம். இந்த நேரத்துல எதுல கவனமா இருக்கணும்னா, உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார்ற ராசி அதிபதி. கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன லாபம்? அரசு வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. அது ஒரு யோகம் இருக்குங்க. இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு செல்வ செழிப்பான சூழ்நிலை அமையும். திறம்பட பிசினஸ் பண்ணுவீங்க. 8ல குரு இருக்காரு. செலவு நிறைய வருமா? நிறைய வரும். திடீர் பணவரமும் உண்டுங்க. குறுக்கு வழியில கூட வருங்க. ஆனால் நிறைய செலவும் உண்டுங்க. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமான காலம். அந்நிய தேசத்துல வசிக்கிறவங்க அங்க உங்களுக்கு ஒரு புதிய வேலை எதிர்பார்க்கிறீங்கன்னா இப்ப கிடைக்கும். அதே மாதிரி தர்மாதிபதி செவ்வாய் கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. முருகப்பெருமான் கோயில்ல முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து வஸ்திரம் சாத்தி 9 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் 9 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் இப்ப வந்து சேரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். நல்ல நேரங்க இந்த நேரம். பினான்சியலா நல்ல நேரம். எதனால நல்ல நேரம்? நிறைய செலவும் வரும், திடீர் வரவும் வரும். எல்லாம் நல்லா இருக்கு. புதுசா வேலை எதிர்பார்த்தா வேலை கிடைக்குது. ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் இந்த வாரம். குடும்பத்துல மட்டும் கருத்து மாறுபாடு இல்லாம நடந்துக்கிடுங்க. பதமா போயிருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு எது பலம்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் நாளைய தினம் 6வது ஸ்தானத்துக்கு போறார். இது அற்புதமான பலம். வேலை பார்க்கிற இடத்துல வேலை நிக்குமா நிலைக்குமா தெரியலையே. ரொம்ப அனுசரிச்சு போனாலும் இந்த முதலாளி நம்மளை வேலையில வச்சுக்கிடுவாரான்னு தெரியலையே என்று மனம் விரும்பி இருந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும். வேலை உறுதிப்படும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிரிகள் இப்பவும் இருக்கான். எப்படா உங்களை கீழே தள்ளுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கான். அது உண்மை. ஆனா எதிரிகளை நீங்கள் வென்று விடுவீர்கள். அப்படிப்பட்ட காலம் இந்த வாரம். 2ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும். மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு. வாரத்தின் துவக்கத்தில் நான் சொல்றேன். அம்மாவுடைய உடல்நலம் பத்தி ஒரு கவலை இருக்கு. என்ன செய்யணும்? விநாயகருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். தண்ணீரினால் அபிஷேகம் செய்யுங்கள். பன்னீரினால் அபிஷேகம் செய்யுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க.
உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும். எல்லா வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப நல்லது நடக்க விநாயகருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வக்கரமா இருக்கு பாருங்க. தந்தையாருக்கு ஒரு உடல்நல பாதிப்பு வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். தந்தை வம்சத்தார் குடும்பங்கள் ஏதோ சில சலசலப்புகள் இருக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிடுங்க. ஊர் பக்கம் போறீங்க, வண்டி வாகனங்கள்ல போறீங்கன்னா கோளாரா போயிட்டு கோளாரா வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கவனமா போயிட்டு வரணும் இல்லைங்களா? பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல வளர்ச்சி இருக்கு, சில சலனங்களும் இருக்கு அதுல. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி அறிவு மேம்படுகிறது. இப்போ அதெல்லாம் நல்லா இருக்கு. மீடியா துறையில் உள்ளவங்க, வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நல்ல நேரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் நீல வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம். முதல்ல ஆட்டி படைச்சுட்டு இருக்கிற சனி பகவான் விலகுறாரு. அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. ராசியில சந்திரன் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். சூரிய பகவான் சாதகமா மாறுறாரு, சுக்கிர பகவான் சாதகமா மாறுறாரு. சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தந்தைக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் வீட்டுல மாடி வீடு கட்டுவீங்க. இப்போ அடுக்கு மாடி குடியிருப்புல வீடு வாங்குவீங்க துளாராசிக்காரங்க. கல்வியில ஒரு மேன்மை உண்டு. கல்வியில பத்தி ஒரு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சோ, இனி மாணவர்கள் கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் இப்ப கூடி வரும். கல்யாணம், காது ஊத்து, வழகாப்புன்னு அமர்க்கிழப்படும். அதை நோக்கிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய ஆடைகள், புதிய ஆபரணங்கள் வாங்குவீர்கள். உறவினரோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமும் வரும். புதன் பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறந்த வெற்றியை தரும். உங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் தரும். அலுவலகத்தில் உடன் பணிபுரியக்கூடியவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். வியாபாரிகளுக்கு சக வியாபார நண்பர்கள் உதவுவார்கள். எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எதுவோ வழிபடணும். அந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். ஒரு நாக தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. 7ல் ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. நாக தோஷம் இருக்கு. அன்னை துர்க்கையுடைய வழிபாடு நாக தோஷங்களை போக்கும். நல் வருமானமும் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பும் பலருக்கு நல்லா கிடைக்க போகுது. நல்ல வாரங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கு வச்சுக்கிடுங்க. இந்த வாரம் நீங்க என்ன செய்யணும்? ஒரு நல்ல உங்க ஃபேமிலி வெல்விஷர்ட்ட அட்வைஸ் வாங்கிக்கிடணும். இப்போ உங்க கணவன் மனைவி உறவா சில குதர்க்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். இல்ல லைஃப் பார்ட்னருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி, அப்படித்தாங்க குடும்பத்தில் இருக்குன்னு வியாபாரத்துக்கு போனா பிசினஸ் பார்ட்னர் கொஞ்சம் முறைச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்த சிக்கல்கள் தீர்வதற்கு உங்க வெல் விஷத்தை நீங்க அட்வைஸ் கேட்கலாம். நல்ல விதமா பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சார், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கு, சமாதானத்தில் முடியுமா? சமாதானத்தில் முடியும் சாத்திய கூறுகள் உண்டு. குலதெய்வத்தை பிடிக்கணும், குலதெய்வத்தை வழிபடணும், நெய் தீபம் ஏத்தணும், நன்மைகள் எல்லாம் நடக்கும். வாக்கில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்க அழகா பேச வைப்பார்.
வேலை சம்பந்தமான ஒரு இன்டர்வியூ இந்த வாரம் இருக்குன்னா சக்சஸ் ஆகும். பெண்களுக்கு வீட்டை அலங்கரிக்கக்கூடிய சூழ்நிலைகள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ உண்டு. நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரம் எல்லாம் இருக்குங்க. எதிரிகளை வெல்றவங்க எல்லாம் இருக்குங்க. ஹெல்த் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் வேணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு தான் வேணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நெடிய கால அனுபவங்கள் சனி பகவான் தந்துவிட்டு விலகுகிறார். உங்களை பிடிச்ச 7.5 சனி விலகுது. 7.5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட பல இன்னல்கள் விலகுகிறது. கூடவே சனி பகவான் என்ன நன்மையை தந்தார் தெரியுமா? வேலை பார்க்க வேண்டிய இடம் எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு புரிய வச்சாரு. உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஆபத்து நேரத்திலே உதவக்கூடியவர்கள் யார் என்பதை புரிய வைத்தார். சனி பகவான் தந்துவிட்டு செல்லக்கூடிய அனுபவங்கள் மிக அதிகம். கடந்த 7.5 இயர்ஸ்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க. அந்த அனுபவங்கள் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்க போகுது. நாளைய தினத்தோடு சனி பகவான் 7.5 நாட்டு சனி பகவானாக உங்களை ஆட்டி பிடித்துக் கொண்டிருந்தவர் விடைபெறுகிறார். 7.5 சனி விலகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்ப சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு வராது, உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க உங்க பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வராரு. இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவுல சண்டை அப்படி இருந்ததெல்லாம் இனி விலகும். மனைவிக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சா இனி நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரப்போகுதுங்க. பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்துல உட்கார்றாருங்க. குடும்ப வாழ்க்கை பாக்கியமா இருக்கும். வருமானம் நல்லா வரும். ஒரு அரசு ஊழியரா இருந்தீங்க, ஏதோ காரணத்துக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்ல உங்களை ஒரு காத்திருப்பு ஒரு பட்டியலில் வச்சிருந்தாங்க, ஏதோ சூழ்நிலைகள், ஏதோ வகையான தண்டனைகள், ஏதோ பிரச்சனைகள், எப்படி வேணா இருக்கட்டுமே, சூழ்நிலைகள் மாறப்போகுதுங்க. உங்களுக்கு இனி நல்லது நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் தவிச்சவங்களுக்கு எல்லாம் செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. பிசினஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க தனுசு ராசிக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் பிச்சிப்பூ வண்ணம். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசியில வந்து உட்கார்றார். சுக்கிர பகவானுடைய அனுகூலம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனைவி வழி உறவினர்கள் நமக்கு ஆதரவா இருப்பாங்க, மனைவி சப்போர்ட்டா இருப்பார். அரசியல்வாதிகளை இப்ப பகைச்சுக்கிட கூடாது, அரசு அதிகாரிகளை பகைச்சுக்கிட கூடாது. நம்ம அரசியல்வாதியா இருக்கோம், நம்ம உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு, வக்கரமா இருக்கிறார். செவ்வாய் 5வது ஸ்தானத்தில் இருக்கிற போது நமக்கு புதுசா சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும். பார்த்து நிதானமா பத்திரங்களை சரிபார்த்து வாங்கிக்கிடுங்க. உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்போ ஒரு முன்னேற்றம் தென்பட போகிறது. பலருக்கு இப்போ அதிகார பதவிகள் கிடைக்கும். பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண தொடங்குவீங்க. வேலைக்கு செல்வோர் ஜென்மச்சனி இப்ப விலகுது பாருங்க. புதிய வேலை மாற்றத்தை நோக்கி செல்வீங்க. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம். ஆபீஸ் கோயர்ஸுக்கு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இப்ப சூழ்நிலைகள் மாறப்போகுது இந்த வாரம்.
அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பாக்கு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க. இப்ப நான் முக்கியமா உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். சில நண்பர்கள் பிரிஞ்சு கூட போவாங்க. ஜென்மத்துக்கு சனி பகவான் வருகிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7க்குரிய சூரியன் 12ல வந்து அமர்ந்து இருக்கிறார். கணவன் மனைவி உறவுல அனுசரிச்சு போயிருங்க. வாழ்க்கை துணைவருடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு என்ன பெரிய யோகம்னா, பஞ்சமாதிபதி புதன் லாபத்தில் இருக்கிறாரு. பிசினஸ் விஷயங்கள்ல முன்னேற்றம் தென்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். பினான்சியலா ஒரு டைட்னஸ் இருந்தா கூட குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வருமானம் வந்துடும். நீங்க நல்ல லைஃபை என்ஜாய் பண்ற அளவுக்கு பல நன்மைகள் இப்ப நடக்க போகுது. வாழ்க்கையுடைய சுகங்களை அனுபவிக்க போறீங்க. நல்ல பட்டுப்புடவைகள் வாங்குவது, விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவது, சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கு ஆயத்தமாவது எல்லாம் இப்ப நடக்கும். ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் கூடுது. புதுசா கார் வாங்குற ஆசை வருது. சூழ்நிலைகள் கணிஞ்சு வருது. பெண்களுக்கு உயர்வான காலம் இது. மாணவர்களுக்கும் உயர்வான காலம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் நீல வண்ணம். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ஒரு செய்தியை சொல்றாரு. முதல் 2 நாட்கள் அமைதியா இருங்கன்னு சொல்லித்தரார். 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் அமைதியா இருந்துடணும். யாரை பத்தியாவது ஒரு வருத்தம் இருக்குன்னா வீட்டுல வெடிச்சு சிதறக்கூடாது. சில பேர் எரிமலையா வெடிப்பான். ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட கடுமையாக கொந்தளிக்கக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்கும். பாங்கு இருக்கும். கவனமா இருக்கணும். ஊருக்கு போறீங்க, அம்மா அப்பாவை பாக்குறீங்க, ஆசையா 2 வார்த்தை பேசுங்க. பொங்கல் விடுமுறைக்காக அப்படி ஊருக்கு போயிருக்கிறீங்க, அம்மா அப்பாட்ட கோபமா பேசாதீங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. பினான்சியலா ஒரு டைட்னஸ் இருக்கு, ஆனாலும் ஒரு வருமானம் வரும், கவலைப்பட வேண்டாம். 2ல ராகு இருக்காரு பாருங்க, நிறைய பணம் சம்பாதிப்பதற்குரிய வழிமுறைகளை தருவாரு. புதுசா வேலைக்கு மனு போட்டிருக்கீங்களா? 4-5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும். 6க்குரிய சூரியன் 11க்கு வந்துட்டாரு. அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்ப உண்டு. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உதயமாகிறது. எல்லாம் இருக்குங்க. நாளைய தினம் 7.5 சனியே ஆரம்பிக்குதுங்க, திருக்கணிதப்படி. இது பலருக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். புதிய வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பல நன்மைகள் கூடி வரக்கூடிய வாரமா பெண்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. குடும்பங்களுக்கு நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவுல பொதுவான வார பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட ஆலோசனை வேணும் நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.